Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் பெரும் பின்னணி இருப்பதாக கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நெல்லையில் இது தொடர்பாக பேசிய அகில இந்திய பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் நாகராஜன், பல கல்லூரிகளில் சுற்றுச்சுவர் இல்லை, பாதுகாவலர்கள் நியமனம் செய்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆர் கசிந்ததின் பின்னணியை கண்டுபிடிக்க அரசுக்கு மனம் இல்லையோ என்று சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் கல்வி நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 5 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், அரசு உதவி பெறும் கல்லூரி உதவி ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எஃப்ஐஆர் வெளியே போனது தப்பு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் இதற்கு பின்னணியில் இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு இன்டர்நெட்டில் போயிருச்சுன்னா அதை கண்டே பிடிக்க முடியாதா? இன்டர்நெட்டில் எங்கேருந்து பிரேக் ஆச்சு, எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வந்தது, இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். எங்கே லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு பின்னணி இருப்பதாகவே நாங்கள் மியூட்டாவில் கருதுகின்றோம்.